வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் அப்படின்னா மீன் குழம்புங்க. நல்லா சூப்பரான கட்லா மீனுங்க. உயிர் மீன் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்துக்கங்க. ஒரு பெரிய மீனும் 2 சின்ன மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீனோட தலையை பார்த்தீங்கனாலே தெரியும், 2ஆக போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. மீன் துண்டை பாருங்கள், நல்லா கறி துண்டு மாதிரி எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக ஃபஸ்ட்டு மீனை பிரிச்சுப்போம். இதை நான் வந்து கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீனை வந்து சுத்தமாக நல்லா கழுவிட்டேன். 3-4 கழுவு நல்லா நல்ல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வறுக்கிறதுக்கு வந்து நான் மீனை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய துண்டம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கு போட்டுக்கலாம். குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் துண்டம், மீனோட தலை, அப்புறம் அந்த சின்ன சின்ன துண்டம்லாம் உழுகும்ல, அதெல்லாம் வந்து நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய துண்டம்லாம் போட்டோம்னா உடஞ்சி போயிடும், கரண்டியில் கிண்டி குழம்பு எடுக்க முடியாது. இந்த மாதிரி பெரிய துண்டம் போட்டு வறுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து பெரிய பெரிய முள்ளாக தான் இருக்கும், அதனால் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். சின்ன துண்டத்தில் வந்து சின்ன சின்ன முள் இருக்கும், அதை வந்து வறுக்கிறதுக்கு சரிப்பட்டு வராது பார்த்துக்கோங்க. அதனால் வந்து பெரிய துண்டை ஃபுல்லாக பொறுக்கி நான் மீன் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு வந்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ வறுக்கிறதுக்கு நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 4-5 பல் பூண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு மீன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க மீனில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள். இது வந்து வீட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து காரம் நல்லாவே சாப்பிடுவோம், அதனால் வந்து நல்லா நான் காரமாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள். இது கூட தேவையான அளவு உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து இது கூட சேர்த்து போட்டு பிணையிறத காட்டிலையும் மீனை வறுத்ததுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் மேலாகல தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா மீன்லேயே ஈரப்பதம் இருக்கும்ல, அதோட வந்து இந்த மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக ஊறிடும். நம்ம நல்லா 4-5 பிணையும் போதே வந்து மீன் நல்லா ஊறி இருக்கும் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு தாளிச்சிட்டு வந்துடலாம் பார்த்துக்கோங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் போட்டு வதன்னு வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது, சலன்னு ஒரு மாதிரி ஆகிடும் பார்த்துக்கோங்க. அதனால் குழம்புக்கு வந்து நம்ம குழம்புக்கு வாசனைக்காக, மீன் குழம்புக்குன்னு ஒரு வாசனைக்காக தான் நம்ம வந்து மீனை போட போகிறோம். அதுக்குமே வந்து இந்த தலை பீஸும் இந்த வால் பீஸுமே போதுமானது பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். மாங்காய் போட்டு இந்த மீனை போட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். எப்படின்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அந்த வறுத்த மீனுக்கு பிணைஞ்சி வச்சோம்ல சட்டியில், அந்த மீனெல்லாம் அள்ளி ஒரு தட்டில் வச்சிட்டோமா, இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மீன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த சட்டியிலே போட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு பெரட்டி வச்சுக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மீனில் வந்து உப்பு நல்லா ஏறும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மீன்லலாம் உப்பு இல்லாத மாதிரி சக்கையாக சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா மீனில், குழம்பு மீனில் உப்பு ஏறுனா அது சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மீனில் உப்பேறி சூப்பராக இருக்கும். இந்த சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். எனக்கெல்லாம் ஆசை தாங்க, விறகடுப்பில் வச்சு மண்பானை சட்டி வச்சு மீன் குழம்பு வைக்கணும்னு ஆசை தான். நம்ம இருக்கிற வாடகை வீட்டில் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க பார்த்துக்கோங்க, விறகடுப்புலாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சட்டிலாம் மீன் குழம்பு வைக்க போகிறோம். சட்டியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய விட்டுக்கிறணும். சட்டியை வச்சோடனே எண்ணெயை ஊற்றினோடனே வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் பொரியக்கூடாது. சட்டி ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சிக்கிறணும். காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றினோடனே எண்ணெய் உடனே சூடாயிடும் பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம வெந்தயம் போட்டோம் அப்படின்னா வெந்தயம் வந்து லேட்டாக பொரியக்கூடாது. வெந்தயம் போட்ட நிமிஷத்தில் வெந்தயம் வந்து பொரிஞ்சிடணும். பொரிஞ்சோடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்து 2 வதக்கு வதக்குனா போதும். ஓயாமல் கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வெங்காயம் வதங்காது. நல்லா அந்த எண்ணெயில் வெங்காயத்தை 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடும். அதுவே வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளியுமே வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணி வைக்கல, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணி வைக்கல. ஏன்னா மீன் குழம்புல தக்காளி வந்து தென்பட்டால் அது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புல தக்காளி சாப்பிட்டிங்கன்னா அந்த தக்காளியே வந்து அவ்வளோ அருமையாக நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து தக்காளி வேணும் அப்படின்றதுக்காக
நான் 4 நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை போட்டு வதக்கணுன்னே மீன் குழம்புக்கு தேவையான உப்பை ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனா அந்த வெங்காயம் தக்காளியிலே உப்பு நல்லா ஏறிடும். ஏன்னா நம்ம மீனை பெரட்டுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த உப்பை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுக்கும் சேர்த்து நம்ம குழம்புல போட்டோம்னா குழம்பு வாயில் வைக்க முடியாது, ஒரே உப்பாக போயிடும் பார்த்துக்குங்க. அதனால் பார்த்து உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா தக்காளி தொக்கு கிரேவி அளவுக்கு தக்காளி தொக்கு வந்து நல்லா தக்காளி அதில் போட்டிருக்க தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு நல்லா கழுவிட்டு நல்லா இடிச்சிட்டு அதில் போடணும். நான் வந்து பூண்டு எப்போவுமே தோலோடு தாங்க சேர்ப்பேன். ஏன்னா பூண்டோட தோலுக்கு நல்ல வாசனை இருக்கும், நல்ல மருத்துவ குணம் இருக்கும். அதனால் பூண்டை எப்போவுமே நான் தோலோடு தான் சேர்ப்பேன். நான் கழுவிக்கிடுவேன். ஏன்னா அந்த வெங்காயத்தில் கருப்பு கருப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி பூண்டுலேயும் கருப்பு கருப்பாக இருக்கும், அதோட போடக்கூடாது. அதனால் பூண்டையே நல்லா கழுவி எடுத்துக்கிடுவேன். எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்குவேன். இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வதங்கும் போது இந்த இடித்த பூண்டையும் அதில் போட்டிங்கன்னா வருமே ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இதையும் போட்டு நல்லா 2 வதக்கிட்டு நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட வந்து வீட்டு மிளகா வந்து நம்ம அரைச்சி வைப்போம்ல, எல்லாம் கலந்த மிளகாத்தூள், அதை வந்து கரைச்சி நான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு புளிப்பு உப்பு உரப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா குழம்பு இப்படி மட்டன்னு கொதிக்கணும். கொதித்து வரும்போது நம்ம வந்து மீனை இறக்கி இதில் போட்டுடணும். மீனை போட்டோடனே அதுவும் நல்லா கொதிக்கணும். உடனே அடுப்பை சிம்மில் வச்சிடக்கூடாது. குழம்புல வந்து நல்லா கொதிக்கும் போது மீனையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சிச்சு அப்படின்னா மீன் வந்து டக்குன்னு வெந்து விடும் பார்த்துக்குங்க. குழம்பு வந்து உடனே உறிஞ்சிரும். மீன் நல்லா மீன் வெந்து மிதந்து மேலே வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சோம் அப்படின்னா குழம்புல நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அப்படியே பிரிஞ்சு வந்து அந்த குழம்புல வந்து மிதக்கும் எண்ணெய். மீனும் நல்லா வெளியில் வந்து நிற்கும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் ஊற்றி செஞ்சால் குழம்பு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு ரெடி ஆகிடும். அதை வந்து ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடு சோத்தில் அந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் மீன் வறுக்கிறேங்க. தோசைக்கல்லே போட்டு வறுக்கிறேங்க. நான் வடச்சட்டிலெலாம் போட்டு பொரிக்கலை. மீனுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மீன் ஊறியிருக்கு பாருங்கள். மீன் எப்படி ஊறியிருக்கு பாருங்கள். நல்லா அந்த எண்ணெயில் அந்த மீனை போட்டு பெரட்டி எடுத்து ஒன்று உடையாமல் மீனை போட்டோன்னே பெரட்டக்கூடாது. மீனோட தோல் சிகப்பாயிடுச்சான்னு நமக்கு சைட்லேயே தெரியும். அது மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டு பெரட்டணும் அப்படின்னா மிளகாத்தூள்லாம் மீன்லேருந்து பிரியாது. இது வந்து நம்ம கடைத்தூள்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மீன் வந்து அந்த மிளகாத்தூளை நல்லா சூப்பராக ஊறிட்டு மிளகாத்தூள்லாம் பிரிஞ்சு வர்றதுக்கு வேலை கிடையாது. இதில் நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு சோம்பு மட்டும்தான் எண்ணெயில் பிரிஞ்சு வரும். அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீன் வறுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அருமையாக சூப்பராக இருக்கும். மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடல் மீன்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்காட்டிலே இந்த மாதிரி ஆற்று மீன்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட மனமும் வேறு, இதோட சுவையும் வேறுங்க. நல்லா அருமையான மீன் குழம்பு, மாங்காய் போட்டு மீன் குழம்பு, நல்ல மீன் வறுவல். யாரெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இது மாதிரியான சமையல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் வச்ச மீன் குழம்பு, நான் வச்ச மீன் வறுவல். தேங்க்யூ.